இது இண்டஸ்ட்ரியல் டெக்னாலஜி இன்ஸ்டிடியூட் என்னென்ன செய்யலாம் என்றால் எங்களுக்கு சில இதில் உண்மையிலே கல்வியாளர்கள் மட்டுமில்லை, விவசாயிகள் மட்டுமில்லை, அதாவது சிறிய நடுத்தர தொழில்நுட்பவியலாளர்கள் இருக்கிறார்கள் என்றபடியால் நான் உங்களுக்கு அதை பற்றி சொல்ல விரும்புகிறேன். நாங்கள் என்ன உங்களுக்கு செய்யலாம் என்றது இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஒரு ப்ராடக்ட் ஒன்றை நீங்க உருவாக்க விரும்பினால், நான் டக்குனு சொல்லி எங்களுடைய வெப்சைட்ல இருக்கு, விரும்பினா பார்க்கலாம். ஒரு ப்ராடக்ட் ஒன்றை செய்ய விரும்பினால் சரி, ஒரு சின்ன உதாரணம் சொல்லுகிறேன். உமியில இருந்து சிலிக்கா தயாரிக்கிறேன்னு சொன்ன என்ன ஒரு ப்ராடக்ட் சொல்லுவோம். உமியில் இருந்து அதை எரித்து வர கரியில் இருந்து ஒரு வேல்யூ அடிஷனான ஒரு ப்ராடக்ட் ஒன்று செய்ய விரும்பினால் உண்மையில சிங்கனாக செய்யலாம். இந்த பிரிக்ஸ், அதாவது சீமெண்ட் பிளாக் செய்யலாம். நாங்கள் நார்மலான சீமெண்ட் பிளாக் எப்படி செய்கிறோம், கல்லும் மண்ணும் இதுவும் கல்லும் கலந்து ஒரு செய்கிறோம். ஆனால் இப்போது அப்படி அல்ல. ஃப்ளை ஆஷ் பொட்டம் ஆஷ் சொல்றது, அதாவது எங்களுக்கு வர ஆஷை கலந்து செய்கிற மிகப்பெரிய அளவிலான இலங்கை பூராகவும் அது ஸ்டாண்டர்டாக வந்து கொண்டிருக்கிறது. அது ஃப்ளை ஆஷ் என்பது நிலக்கரி எரிச்சி வார மட்டுமில்லை. நான் சின்ன உதாரணம் தான் சொல்கிறேன், மிச்சம் பெருமை கரியை எரிச்சி வார சாம்பல்ல இருந்து செய்யலாம். அது இந்த ப்ராடக்டின் வேல்யூ உங்களுக்கு அரிசியாத வேற வேல்யூவை விட மிக அதிகமான ப்ராடக்டை எங்களுக்கு உருவாக்கும். இப்படியான ரிசர்ச்சை, அதாவது இப்படியான தொழில்நுட்பத்தை உங்களுக்கு ஒதுக்க முடியும் எங்களால். இதை விட ஒரு பெரிய அளவிலான ப்ராஜெக்ட் ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய மிகப்பெரியமான ப்ராஜெக்டை நாங்கள் ஹேண்டில் பண்ணி கொண்டிருக்கின்றோம். இதை விட புதிய டெக்னாலஜி ஒரு டெக்னாலஜி வாங்க வேண்டும் என்றால் அதை கொடுத்து கொண்டிருக்கிறோம். சின்ன ஒரு உதாரணம் சொல்லலாம். கேப் ஸ்ரீலங்கா என்று ஒன்று இருக்குது, எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பழங்கள், அதாவது அன்னோரா பழத்தை அமெரிக்கா கிடைக்கிற மிகப்பெரிய கம்பெனி இலங்கையில் தான் இருக்குது. ஒரு தொழில்நுட்பவியாளர் ஒரு 9 வருஷத்துக்கு முன்னர் ஸ்ரீலங்கா எங்களோட இடத்துக்கு வரைக்க நாங்கள் தான் உருவாக்கினோம். போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், கேப்சிலோன் என்றது போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். எத்தனை வகையான ப்ராடக்ட் அமெரிக்காவுக்கு மட்டும்தான் உருவாக்க அனுப்பினோம். அதில் கேன்சர் அதுகளோட ரிலேட்டடான எக்கச்சக்கமான சாமான் போய்கொண்டிருக்கு. அதை உருவாக்கினோம். அது மிகப்பெரிய ஒரு ப்ராஜெக்ட். இந்த இலங்கையின் பொருளாதாரத்தையே தட்டக்கூடிய ஒரு சென்டிங்ஸ் நடந்து கொண்டிருக்கின்றது. இதை விட ட்ரைனிங் ப்ரோக்ராம் இன்றைக்கும் அங்கே நடக்குது. ஷாம்போ மற்றது சில கண்டிஷனர் தயாரிக்கிறது எப்படி அது இது நடந்துருக்கு, இன்றைக்கு நடந்துருக்கு. இந்த பொறுத்தவரை எங்களுடைய ஒரு லேப்ல நடந்துருக்கு. அது 27 பேர் பங்கேற்றிருக்கு. நம்ம இப்போ நடந்துருக்கு. அதே போல அட்வைசரி கமிட்டி மீட்டிங், அதோட நேஷனல் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட் நடத்தி கொண்டிருக்கோம். இது ஏன் நான் சொல்றேன்னா, எங்களுக்கு பற்றி சொல்லணும்ன்றதுக்காக சொல்லிக் கொண்டிருக்கேன். நார்மலா எங்கள்கிட்ட 2 செக்ஷன் இருக்குது, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். நான் வாரம் உங்களுக்கு தேவையானது நான் யாரும் சொல்லிட்டு வரதுக்காக போய் கொண்டிருக்கிறேன். ஒரு ரிசர்ச் செய்து அந்த ப்ராடக்ட்டை கொடுக்கறதுக்கு எங்களுடைய ஒரு இடம் இருக்கிறது. அதுல மேஜரா பார்க்கிறோம் ஃபுட் செக்ஷன், என்வயரன்மெண்ட், ஹெர்பலுக்கு ரிலேட்டடான மெட்டீரியல். இதை விட 9 லேப் மாடல் லேப் டெவலப் பண்ணியிருக்கோம். ஃபார்மக்யூட்டிக்கல், பெட்ரோலியம் லேப், மெட்டீரியல் லேப். அதை விட உங்கள்கிட்ட வர ப்ராடக்ட்டை நாங்கள் அனலைஸ் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு இது ஒரு லேப் இருக்கு, 2-3 லேப்கள் இருக்கு. இதுல மெயின்லி நாங்கள் ஃபுட் அண்ட் டெக்னாலஜில நாங்கள் பார்த்தோம்னா, இப்போ நாங்கள் வர போறது சீரியல்ஸுக்கு தான் நாங்கள் வர போறேன். இது எங்களுடைய டெக்னிக்கல் சர்வீஸ் லேப் கொஞ்சம் போட்டுக்கிறோம். இந்த லேப்ல நாங்கள் என்னென்ன செய்யறோம்ன்றதை காட்டுறதுக்காக. ரைட், இப்போ நாங்கள் பார்ப்போம். நாங்கள் பொதுவாக வேல்யூ அடிஷன் என்ற டாபிக் தான் எனக்கு தரப்பட்டது. அது ஃபுட் செக்ஷன் என்றது, அதாவது உணவு சம்பந்தமான ரிசர்ச் என்ற பகுதிக்குள்ள வரப்போகுது. இதுல சீரியல், அதாவது எங்களுடைய கைமணி சீரியல்களுக்குள்ள போறபடியா அந்த சீரியல் என்ற செக்ஷனுக்குள்ளேயே வாரேன். சாதாரணமாக இவ்வளவு ப்ராடக்ட்டும் இதை விட 108 ப்ராடக்ட் நாங்கள் செய்து வச்சிருக்கிறோம். சும்மா பட்டியல் போட்டிருக்கிறோம். இது ரெடி டு டெக்னாலஜி டிரான்ஸ்ஃபர், ஸ்ரீலங்காவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணப்பட்டிருக்குது. இவ்வளவு ப்ராடக்ட் மட்டுமே 104 ப்ராடக்ட் எங்கள்கிட்ட இருக்குது. இதில் 55 சும்மா போட்டிருக்கு. சீரியலோட ரிலேட்டட் பட்ட 104 ப்ராடக்ட் இருக்குது. ஆனால் உண்மையில இலங்கையில எங்களுக்கு இதை பற்றி அதிகம் தெரியாது. நான் 10 வருஷத்துக்கு முதல் தான் அந்த இன்ஸ்டிடியூஷன்ல துவங்கினேன். அதுக்கு பிறகுதான் எங்களுடைய நாட்டிலே எவ்வளவு விதமான டெக்னாலஜி இருந்தும் அதை பாவியாமல் நாங்கள் ஏதோ ஒரு மெதட்டிலேயே போய் இப்படித்தான் வாழுவோம், இதுக்கு மேலே எங்களால் இயலாத ஒரு இளமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படியான கருத்தரங்குகள் ஐ ஓப்பன், அதாவது உங்களை கண் விழித்தல் கட்டத்துக்கு போய் ஒரு குறிப்பிட்ட ஆட்களாவது அதை டெவலப் பண்ண வெளிக்கிட்டீர்கள் என்றால் அது இலங்கையின் பொருளாதாரத்துக்கு மிகவும்
உதவி அளிக்கும். இந்த மைக்ரோ அண்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் என்ன செய்யும்? இலங்கையிலே 65% பொருளாதாரம் அவருடைய கையில தான் தங்கி இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா யாழ்ப்பாணத்திலிருந்து அப்படிப்பட்ட 65%ல 2% தான் யாழ்ப்பாண மக்களால கண்ட்ரிபியூட் பண்ணப்படுது என்றால் எவ்வளவு சோம்போரி. நானும் யாழ்ப்பாணத்தான், ஆகவே எனக்கும் சரி சோம்போரி என்பதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். நீங்கள் பேசலாம், இவர் என்ன இப்படி சொல்லுவார்கள். ஏனென்றால் எங்களுக்கு இருக்கிற சோர்ஸ் சும்மா சொல்லக்கூடாது. யாழ்ப்பாணத்தில் plenty of vegetable, எங்களுக்கு தாராளமான வெஜிடபிள், plenty of milk, plenty of rice, plenty of fish, plenty of everything எங்களுக்கு காணும். மிச்சம் ஏற்றுமதி செய்கிறோம், வெளியில கொடுக்கிறோம். அதை நாங்கள் வேல்யூவேஷன் ஆக்குறோமா? இல்லை. வேல்யூவேஷன் ஆக்குறோமா? இல்லை. சும்மா பார்ப்போம். பனானா, வாழைப்பழம் எவ்வளவு ஏற்றுமதி செய்யறோம்? ஒரு நாளைக்கு 10,000 கிலோ வாழைப்பழம் இங்கே நாங்க போகுது. எத்தனை லிட்டர் மில்க் இங்கே நாங்க போகுது. அந்த மில்கை நாங்கள் ஏதாவது அந்த பனானாவை இது செய்யறோமா? உண்மையில மக்கள்கிட்ட காசு இருக்கு. இந்த நான் உண்மையில மோட்டார் சைக்கிள் வந்து நான் வெஹிக்கிள் இல்லைன்னு அடுத்த சொல்லிட்டு மோட்டார் சைக்கிள் பார்க்க சென்னால் நான் மோட்டார் சைக்கிள் வெளியினுடைய யாழ்ப்பாணத்தில் எத்தனை இடத்தை நாங்கள் சோலார் போட்டிருக்கிறோம். இந்த சோலார் இந்த ப்ராடக்ட் இப்ப ஏன் நிப்பாட்டப்பட்டிருக்கு? அதே இன்வெஸ்ட்மென்ட்டை நாங்கள் பனானால எத்தனை சாமான் செய்யலாம் தெரியுமா? பனானா வாழைப்பழத்தில இருந்து சிப்ஸ், ஃப்ரூட்ஸ், அந்த இன்ஸ்டன்ட் பேபி ஃபுட், அந்த வாழையில இருந்து இலை வெட்டி எத்தனை நாடு தாய்லாந்தின் முக்கிய ஏற்றுமதியே மற்ற நாடுகளுக்கு வாழையில தான் தெரியும். தாய்லாந்து ஜஸ்ட் நாங்கள் செய்யறோமா? இல்லை, அவ்வளத்தை வெட்டி உள்ளுக்க போடுறோம். வாழையில தண்டு எவ்வளவு சத்துள்ள சாமான் கேன் ஃபுட் அடைக்கப்படுது. வாழை நடுத்தண்டு செய்வதில்லை. வாழை நார் எத்தனை ப்ராடக்ட் வெளியிலே ஏற்றுமதி செய்யப்படுது. வெளிநாடு கேட்ட மைக்ரோ பிளாஸ்டிக் நீங்கள் வேணும்னா என்னோட கண்டெக்ட் பண்ணலாம். மிகப்பெரிய பொட்டன்ஷியல் இருக்கு மைக்ரோ பிளாஸ்டிக். எனக்கு தனி லேப்பே இருக்குங்க. இலங்கையில 2வது பெரிய லேப் மைக்ரோ பிளாஸ்டிக் நாங்க மட்டும் தான் செய்யறோம். வேணும்னா கண்டெக்ட் பண்ணா எங்க டீடைல்ஸ் எல்லாம். அன்னைக்கு EDP ஒரு ப்ரோக்ராம் யாழ்ப்பாணத்துல வந்துச்சு. எனக்கு தெரியும். அதுல 104 SMEs பங்கு பெற்றன. அதுல 7 SMEs இப்பவும் என்ன தொடர்ந்து செய்து கொண்டிருக்காரு. உதாரணமா ஒரு ஆள் சொல்லுகிறேன், பேர் சொல்ல விரும்பவில்லை. அவர் ஆனந்த் தோங்கவில்லை. நான் கதைச்ச பிறகு அவர் கேரியில இருந்து ஆக்டிவேட்டட் கார்பன் அவர் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு சொல்லிப்பாங்க. நான் போற அடுத்த நாளை கண்டக்ட் பண்ணி அவர் இப்ப 50 கிலோ செய்யறார். முதலாவது எங்க எப்படி ஏற்றுமதி செய்யணும் ஃபுல் டீடைலோட செய்யறார். அவருக்கு ட்ரைனிங் எங்களையில கொடுக்கல. எங்கட சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் இருந்தார். அவர் வேற ஒரு சியூல வர்க் பண்றார். அவரை கண்டக்ட் பண்ணி இப்ப வாங்கிட்டார். துவங்கி 50 கிலோவை எப்படி ஆக்டிவேட்டட் கார்பன் இல்ல ஆக்டிவேட்டட் கார்பன் ஆக்கி இன்டெக்ஸ் செல்லுபடியாக 1 கிலோ ஆக்டிவேட்டட் கார்பன் கிட்டத்தட்ட more than $1,000. ஆக்டிவேட்டட் கார்பன் நாட் கார்பன். ஆனா ஆக்டிவேட்டட் கார்பன் எங்களுக்கு தெரிஞ்சளவில் சிகரெட்டை சரி மட்டும் தான் அடிக்கலாம். இல்ல பல்மைரா செல்ஸ், இந்த கஜு நட், ஏன் பீனட்ல இருந்து வர கோது எத்தனை எடுத்து செய்யலாம். இதை விட ஆக்டிவேட்டட் கார்பன் செய்யக்கூடிய அடுத்த ஒரு சோர்ஸ் எங்கட உமியை நாங்கள் ஆக்டிவேட்டட் கார்பன் ஆக்கலாம். அதோட பயோசாண்ட் அந்த இந்தியன் ப்ரொஃபசர் டாக்டர் சொன்னார் பாத்தீங்கன்னா தெரியும். பயோசா அதை நான் சொல்லுகிறேன் என்ன செய்யலாம். அப்படியான ப்ராடக்ட்களை நாங்கள் திங்க் பண்ண வேண்டும். நான் இதுல எல்லாரும் எதிர்பார்க்கல. ஒரு குறிப்பிட்ட ஆட்கள் யாராவது எது சம்பந்தப்பட்ட டெக்னாலஜி உங்களுக்கு தேவையோ நான் செய்தெல்லாம். நீங்கள் இதிலே இருந்து இதுக்கு போகணும். ஆனா என்ன கண்டினியூ பண்ணணும். அதான் முக்கியம். இப்ப நீங்கள் ஒருக்கா போன் அடிச்சு பிரபா கால் பண்ணல ஆன் சொன்னீங்க விட்டீங்கன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாது. நீங்கள் கண்டினியூ செஞ்சா நிச்சயமா யாழ்ப்பாணத்தில் நான் உண்மையில என்னால செய்யக்கூடிய செய்வேன். இதுல சும்மா சாதாரணமா இலங்கையில செய்யக்கூடியது பாப்போம். நான் வெறுமனே அடுத்தடுத்துல சும்மா உதாரணம் சொல்கிறேன். எங்களுடைய பழம் கஞ்சி, பழம் சோறு, அதாவது நீராகாரம் பாவிச்சமை. இந்த டயபெட்டிக் வழியாரோட கதைச்சார் அந்த ஐயா கதைச்சார். டயபெட்டிக் அதை குடிக்கலாம். ஐயா சிங்களவன் 3 நேரம் சோறு சாப்பிடுறான். அவனுக்கு டயபெட்டிக் பர்சன்டேஜ் எங்களுக்கு 3 மடங்கு கூட. நாங்கள் சாப்பிட்ற ஃபுட் பற்றியும் தான் பிள்ளைய தவிர வேறு ஒன்றும் இல்லை. அந்த ஐயா சொன்ன சாத்திரம் பூமி சாத்திரம் உருவாக்குறது நாங்கள். 2 பஞ்சாங்கம் எழுதுறது யாழ்ப்பாணத்தான். நாசா பார்த்த பஞ்சாங்கம் யாழ்ப்பாணத்தான். தெரியுமா உங்களுக்கு? யாழ்ப்பாணத்துல பஞ்சாங்கம் எழுதப்பட்டதுக்கு 6000 வருஷத்துக்கு முன்னமே பஞ்சாங்கம் குறிக்கோள் வந்திருக்குது. ஆனா நாசா இன்றைக்கு பார்க்கிற பஞ்சாங்கம், அதாவது சூரிய கிரணம் சந்திரனும் உங்களோட பஞ்சாங்கத்தை வச்சு பார்க்கிறானா தெரியுமா? யாருக்கா தெரியுமா? எங்களோட பஞ்சாங்கத்தை வைத்தது நாசாவில எப்ப சூரிய கிரணம் சொல்றான். எவ்வளவு பெரிய ஆட்கள் நாங்கள் தெரியுமா? எங்கட பஞ்சாங்கத்தை வச்சு பயிர்னாங்க சொன்ன கருத்து அவ்வளவு உண்மை. எந்த நேரம்
எங்களுக்கு முந்தைய அம்மா சொல்லுவா தண்டர் கேட்க அடிக்கணும் அவையும் சொல்லண்டு தண்டர் அடிச்ச பிறகுதான் என்ன வரும் மழை வரும் ஏன் தண்டர் அடிக்க தண்டர் அடிக்க வர நைட்ரேட்டாக மாற்றும் அந்த நைட்ரேட் என்ன செய்ய மழை துளியோட கீழே வருது அப்ப என்ன மாதிரி ரெண்டு கடையில இருந்தது பூமி சாஸ்திரத்துல இருந்தது எங்கிட்ட இருக்கு இப்பவும் நாங்க பரவ பண்ணல ஆனா சிங்கள புத்தகம் ஒன்று ரீசன்ட்லி பார்த்தா அதை கன்வெர்ட் பண்ணி ஏரியால கொடுக்குறாங்க இந்த பயிர் இந்த காலத்துல நட்டா இந்த பயிர் வரும் நாங்க விட்டுட்டோமே நாங்கள் எங்க நினைக்கிறோம் இன்றைக்கு என்ன நடக்கல எத்தனை அமைச்சா வருது காரணம் என்ன வெளியில இருந்து காசு வருது 15 லட்சம் எனக்கு மோட்டார் சைக்கிள் இந்த ஃப்ரெண்ட் இந்த பையன் இன்றைக்கு மீசால செத்து இருக்குது ஆக்சிடென்ட் இல்ல 20 வயது என்ற மகன் ஒரே வயது வெளிநாட்டுக்கு காசு வருது ஒரு ரூபா ஓடி போடுறான் இதை விட ஏதாவது டெவலப் பண்ண உங்களால் இயலுமா லேசி நாங்கள் லேசி நீங்கள் எட்டவும் சொல்லலாம் நீங்க எதையாவது பெரிய பெரிய அங்கரியா இருக்காங்க ஐ டோன்ட் கேர் உண்மை லேசின்றதா உண்மை ஏன்னா இல்லைங்க டெக்னாலஜி இருக்குதப்பா அறிவு இருக்குது எங்களை போல அறிவினவன் யாரும் இல்லை ஆனா கண்ட்ரிபியூட் பண்றதுக்கு உங்களால் இயலாம இருக்குது இதுதான் உண்மை கண்ட்ரிபியூட் பண்ண யாராவது ரெடியா இருந்தால் ஃபைனான்ஸ் எனக்கு தெரியாது இது அடுத்தவன் இருக்காது மெச்சூரிட்டியா மனிதர்கள் ஃபைனான்ஸ் படிக்கிறதுக்கு வர ஃபைனான்ஸோட நீங்க கண்ட்ரிபியூட் பண்ண இதற்கு ரெடியா இருந்தால் முழுதும் A to Z ப்ராடக்ட் இறுதியில் ஒரு ப்ராடக்ட் கொண்டு வாங்க அதுல ரிசர்ச் செய்து அந்த டெக்னாலஜி எப்படி வரும் அதுல ஃபெயில் பாஸ் எந்த வந்து ஒரு பேக்கேஜிங் லேபிளிங் செட்டிங் வரை நான் சொல்லித்தரலாம் உங்களுடைய அவ்வளவுக்கும் வசதி இருக்கு வேறு நாட்டில இருந்து வந்து எங்களுக்கு ட்ரெயின் பண்ற அளவுக்கு நாங்க இருக்கோம் நாங்க எல்லாத்தையும் உருவாக்க மாட்டோம் எல்லாத்தையும் விட்டுட்டு போயிட்டோம் இதுதான் உண்மை தயவு செய்து இன்றைக்கு நான் உண்மையில எதிர்பார்த்தோட கூட ஞாயிற்றுக்கிழமை 3 ஒர்க் ஷாப் பண்ணிருக்கீங்க ஆனா உண்மையில இது துறை சார்ந்த அதிகாரிகள் நான் யாரையும் இண்டிகேட் பண்ண இல்லை இது சம்பந்தமான ஆட்கள் இதை பிரசன்ட் பண்ணி இருக்கிறது மிக குறைவு இது எத்தனாவது கருத்தரங்க தெரியாது நெல் சார்பான ஆனால் இதை நடத்துற என்ஜிஓக்கு நான் வாழ்த்துக்கிறேன் என்றால் இது பொட்டன்ஷியல் இது தேவையான இனிஷியேஷன் ரைட் நாங்கள் அடுத்ததுக்கு போவோம் இது ஒரு கிட்டத்தட்ட எங்க நாட்டில் இப்படி ஒரு பணி ஒன்று செய்யறது இருக்குது யோசிச்சு பாருங்க எங்க நாட்டில் பணி எந்த காலத்தில் உருவாக்கப்பட்டது இந்த உலகத்திலேயே 800வது கிறிஸ்துக்கு முன்னூறு 800ஆம் ஆண்டுக்கு முன்னம் பணி துவங்கியாச்சு கிட்டத்தட்ட 2825 ஆண்டுகளுக்கு முன்னம் நெல் வந்தப்பட்டது எங்களை ஸ்பிரிச்சுவல் படி நெல் எப்படி வந்தென்றால் பியூட்டியர் அப்படி இப்படி இருந்தாலும் எங்களை சமயத்தின் மேல் சொல்றது உமாதேவிய இந்த நெல்லை மூக்கு நுனியில குத்தி கொண்டு வந்தேன்ட்டு எங்களோட ஒரு புராணத்தில் இருக்கு அது உண்மையோ பொய்யோ இல்லை எங்களை இழிவுபடுத்துவோம் என்று சொல்றதுக்காக விட முடியாது கொண்டு வந்து இருக்கு அப்படிப்பட்ட நெல் இன்றைக்கு இலங்கை என்ன பாடுபடுத்துதுன்னு தெரியணும் போன முறை கவர்மெண்ட் என்ன நடந்தது மாறதுக்கு முக்கியமான காரணம் என்ன நெல் கேட்கிறாங்க கேள்வி என்னையா நெல் செய்தது நெல்லில் போடப்பட்ட ஆர்கானிக்ல இருந்து இன்ஆர்கானிக் மாறப்பட்டதான் அதுக்கு முக்கியமான காரணம் சில அமைச்சரும் அவருடைய ஆலோசகர்களாலேயும் முழு இன்ஆர்கானிக் படி ஆர்கானிக் கொண்டுவரப்பட்டது பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டுவரப்பட்டது அதை விட இன்றைக்கு அந்த கவர்மெண்ட்டை மாற்றி புரட்டி போட்டு இன்றைக்கு ஒரு புது கவர்மெண்ட்டை கொண்டு வர பண்ணினது அந்த நெல் பொலிட்டிக்ஸ் தான் அதாவது அரிசி அரசியல் இன்றைக்கும் அந்த அரசியல் 2 பெரிய முதலாளிகளால் நடத்தப்படுது எல்லாருக்கும் தெரிஞ்ச விடயம் இன்றைக்கு நினைச்சாலும் இந்த கவர்மெண்ட்டை மாற்றக்கூடிய பவருக்கு இந்த அரிசிக்கு இருக்கு முந்தைய ஒரு காலத்துல சொல்லுவாங்க என்னுடைய அம்மா தான் எனக்கு முழுவதும் அம்மா சொல்லுவார் அரிசிக்கு உயிர் உள்ளது தேங்காய்க்கு உயிர் உள்ளது 2 சம்பந்தமான தொழில் சரியா செய்யணும்னா ஒரு காலமும் கீழே போக மாட்டேன் நாங்க அரிசி பிசினஸ் செய்தாங்க இது ஏனென்றா அப்படிப்பட்ட அரிசி தான் இன்றைக்கு அரசியலை செய்து முடிக்கிற அளவுக்கு எனக்கு வந்திருக்கின்றால் நாங்கள் அரிசியை சரியா பயன்படுத்தவில்லை என்று தான் சொல்லுகிறேன் ஏனென்றா அந்த அரிசி ஒரு சாதாரண குடிமகனுக்கு உணவு தேவைக்காக வாரதை தவிர அரசியல் செய்ய வெளிக்கிட்டோம் என்றா இந்த நாடு ஒரு காலம் கூட அது சரியாக வர முடியாது ஏனென்றா அது அப்படிப்பட்ட பவருள்ள மனிதரிடம் இந்த படி எப்போ வந்தது நான் சொல்லப்பட்ட விஷயங்கள் சொல்லி இருக்குது அது கிட்டத்தட்ட கிறிஸ்துக்கு முன் 800வது நூற்றாண்டு துவங்கப்பட்டு கிறிஸ்துக்கு முன் 390 குறைந்து கொண்டு வரும் அப்பதான் இரிகேஷன் கட்டப்பட்டு பெரிய அளவில் பணி செய்யப்பட்டிருக்கிறோம் முதல் கண்ட்ரிகள் சில கண்ட்ரி சைனா மற்ற வேறு ஒரு கண்ட்ரியில் உருவாக்கப்பட்டது சொல்லப்பட்டு இப்போ சவுத் ஏசியாவில் தான் அதிக அளவு அரிசி செய்யப்பட்டிருக்கு ஆனால் நாங்கள் சவுத் ஏசியாவிலையும் இலங்கையில் இவ்வளவு தூரம் அரிசியில் டிஃபரெண்டாக இருந்தோம் நாங்கள் அரிசியை மட்டும் சாப்பிடுறது அது கன்வெர்ட் இல்லை மற்ற கண்ட்ரிகள் பொட்டேட்டோ அது இது வந்து எவ்வளவு விதமாக அந்த தன்னுடைய மூலமான பொட்டேட்டோவை எவ்வளவு விதமாக மாற்றி அமைச்சிருக்கிறார்கள் ஆனால் நாங்கள் அப்படி இல்லை ஒரு சில ப்ராடக்டை மட்டும்தான் எடுத்திருக்கிறோம் அந்த ப்ராடக்டை மட்டும்தான் நான் இன்னொரு கருத்தில் கொண்டு இருக்கிறேன் இது
இது சாதாரணமா எங்களுடைய ஊர்ல இருந்து வற்றி போன சில அரிசி வகைகள் போட்டிருக்கிறோம். ஈவன் மாப்பிள்ளை சம்பான்றது கேள்விப்பட்டிருக்கிறோம், எல்லா இடம் இருக்காண்டது இல்லை. இது சாதாரணமா ஒரு அரிசியில உள்ள நோவலான எவ்வளவு பெர்சன்டேஜ் வேல்யூ இருக்குன்றதுக்கு நாங்க போட்டிருக்கிறேன் பெர்சன்டேஜும் இதுவும். அது எங்களுக்கு அதிகம் இது தேவையில்லை, நான் கலைக்க போற இருக்கு. இதுவும் அதுக்கு பெனிஃபிட் தான் போட்டிருக்கிறோம். எவ்வளவு ஆசிட் விட்டமின் இ எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்க போது ரைஸ்ல மற்ற நோவலாக இந்த அரிசியை பொறுத்தவரை ஒரு கிட்ஸுக்கு எவ்வளவு தூரத்துக்கும் அடல்ட்டுக்கும் என்னென்னதுக்கு பாதிக்கிறோம்ன்றதுல ரெண்டு படம் நாங்கள் செப்பரேட்டா போட்டிருக்கிறோம். கிட்ஸுக்கு தேவையான அரிசி எப்படியும் எவ்வளவு நியூட்ரிஷன் எந்தது பாதிக்க போறோம், அடல்ட்டுக்கு என்னென்னதுக்கு பாதிக்கப்படுதுன்றதை இந்த ஸ்லைட் காட்டுங்க உங்களுக்கு. இலங்கையில கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்ட் கிட்டத்தட்ட 2 வீதமான அரிசியத்தை கன்ட்ரிபியூட் பண்ணது. முல்லைத்தீ 1 வீதம், மன்னார் 3 வீதம், வவுனியா 2 வீதம். ஓட்டுக்கிற கிட்டத்தட்ட எங்களுக்கு 5 வீதம், 7-8 வீதம் தான் நாங்கள் மொத்த அரிசியில கன்ட்ரிபியூட் பண்ணுகிறோம். ஆனால் இன்றைக்கு அரிசியை வச்சு இந்த நாட்டை நடத்துற 2 டிஸ்ட்ரிக்ட் புலனறுவையும் அனுராதபுரமும் 20 வீதமும் 17 வீதமும் வச்சு நடத்தி கொண்டிருக்குது. இரண்டாவது 3 வீத பங்களிப்பு இருக்கு. இலங்கையில் உள்ள மிகப்பெரிய குளங்கள் அங்கே காணப்படுகிறது. அவங்க டெக்னாலஜி முறை எல்லாம் உண்மை. நான் இந்த 2 ஆலயங்களுக்கும் போயிருக்கிறேன். ஆலய போனா கிளிநொச்சியில் அரவாசி ஏரியாவுக்கு அதை நெல் வச்சிருக்கிறேன். உள்ளடைய ஆலயத்தில் நான் 2-3 தேவைக்காக உள்ளட்டேன். பார்த்தா அதிர்ந்து போவீங்க. 5 வருஷத்துக்கு இலங்கை தேவையான அரிசி அப்படியே பொட்டன்ஷியலா வச்சு நடத்துறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யறாங்களோ எனக்கு தெரியல, அப்படி நடக்குது அந்த 2 இடமும். ஒரு அரிசி பயிர் வளர்ந்து அந்த கன்சூமர்ஸ் அதாவது மக்களுக்கு போறதுக்கிடையில என்னென்ன நடக்குதுன்றதுக்கு எங்களுக்கு ஒரு சும்மா ஒரு ஃப்ளோ சார்ட் போட்டிருக்கிறேன். ஒரு ஃபார்மர் எடுத்து அதை உருவாக்குறதுக்கு பெயிண்ட் பேக்கேஜ் பண்ணி அதை கொண்டு போயிட்டு ப்ரோசஸ் பண்ணி அங்கால கொண்டு போய் ரீட்டைலருக்கு போய் எங்களுக்கு கஸ்டமர்ஸுக்கு போகுது. இதுக்கு இடையில தான் எங்களுடைய நாட்டிலே எவ்வளவோ மாறுபாடும் நடந்து கொண்டிருக்கு. இதை வச்சுதான் மிகப்பெரிய அளவில் ரைஸ் பாலிடிக்ஸ் நடந்து கொண்டிருக்கு. நான் ஏற்கனவே சொல்லிட்டு நான் திருப்பி சொல்ல நான் விரும்பவில்லை. இப்ப நோமலாக இலங்கையில மிகப்பெரிய மாவட்டம் அனுராதபுரம் புலனறுவை அரிசியில தங்கியுள்ள மாவட்டங்கள்ல மகா சீசன், லோ மற்றது சிறுபோம்னு சொல்லுவோம். 2லையும் எவ்வளவு செய்கிறோம்னு பாத்தீங்கன்னா அதுல மகா சீசன் எடுத்தோம்னா 16 வீதம் அனுராதபுரம் போகலாம். எங்கட கிளிநொச்சி 1.7% தான் கொடுத்து கொண்டிருக்கிறது மகா சீசன்ல. அதே போல காலபோகம் சிறுபோகத்துல புலனறுவை எடுத்துக்கிற போட்டாங்க 13% வீதம் போயிட்டு கிளிநொச்சி 1.9. காலபோகத்தை விட சிறுபோகத்தின் அளவு அதாவது பொட்டன்ஷியல் ஆஃப் ரைஸ் நாங்கள் எடுக்கிற அளவு கூடவா இருக்குது. மற்றது மொத்த ஈல்ட் அது பெர்சன்டேஜ் ஒரு ஏக்கருக்கு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட 50 பேக் வெட்டக்கூடியதா இருக்கு. 2லையும் அவ்வளவு பெரிய வேரியேஷன் இல்லை எங்களுக்கு. இது ரைஸ் வெரைட்டி ஏற்கனவே போட்டு நாங்கள் இப்ப நாங்கள் நோமலாக ரைஸ் எடுத்த பிறகு என்ன செய்யறோம்? இவ்வளவு நேரம் நான் பார்த்தது ரைஸ் இந்த கிருஷ்ணை ரைஸ் எங்களோட நாட்டை அதாவது அரிசி எங்களோட நாட்டை போட்டு என்ன பாடுபடுத்துகிறது. எடுக்கப்பட்ட ரைஸை என்ன செய்யறோம்? நாங்கள் நோமலாக எங்கள் வீடுகளிலே போட்டு அடுக்கி வைக்கிறோம். ட்ரெடிஷனலா முதல் செய்யப்பட்ட ஸ்டோரேஜ் மெத்தட், இப்போதைய ஸ்டோரேஜ் மெத்தட். இந்த மெத்தட்டை விட்டு வேறு நாடுகள்ல உண்மையில பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரேஜ் மெத்தட்லயே எங்களுக்கு எவ்வளவோ வேரியேஷன், அதாவது நெல்லின் நிறை குறைகிறது. எல்லாரும் நினைக்கிறோம் வத்துது. நாங்கள் ஏற்கனவே அதை வத்து வச்சு 20 வீத தண்ணியில வச்சு தான் வைக்கிறோம். அதை விட குறைக்க முடியாது. இதை விட வத்துதண்டு நாங்க சொல்றதுக்கு காரணம் அதில் உள்ள எம்பிரியோ அதாவது இந்த முளையம் என்ற பகுதி சாப்பிடுது. அந்த ஸ்டோரேஜ் பண்ணப்பட்ட இதை சாப்பிடுகிறது, அதாவது உணவாக எடுக்கிறது. அதாலதான் ஒரு பெர்சன்டேஜ் வெயிட் லாஸ் ஆகுது. அதை குறைக்கிறதுக்கு ஒவ்வொரு நாடுகளில் ஒவ்வொரு மெத்தட் பாவிக்கிறாங்க. எங்களுடைய உண்மையிலே இது சார்ந்த என்ஜிஓவோ இதை ப்ரொவைட் பண்ணி கொடுக்கலாம். ஒரு ரேடியேஷன் மூலம் அந்த கில் பண்ணி டெம்பரேச்சர் வச்சிருந்தோம் என்றால் நியாயமான பெர்சன்டேஜ் வச்சு கொள்ளலாம். அதே போல் சில இடங்களில் பாயில் பண்ணிட்டு ட்ரை பண்ணி திருப்பி வச்சிருக்கிறோம். தாய்லாந்துல அந்த மெத்தட், ஜப்பான்ல ரேடியேஷன் பாவிச்சு வச்சிருக்கிறோம். ஒரு அறைக்குள்ள ஒரு ரேடியேட் பண்ணி போட்டு 3 நாளைக்கு ஒரு தடவை முறையில அதுக்கப்புறம் அரிசி முளையம் செத்திடம் அதை பாவிக்காது. ஆகவே நீங்க 10 கிலோ வச்சா 10 கிலோ வைக்கும். இதை விட அடிஷனலா லெஸ் பண்றோம் மட்டும்தான் இருக்க முடியும். அடிஷனல் எரியாலையோ பூச்சியாலையோ வரதை கூட குறைக்கலாம். இப்படியான மெத்தட்டை நாங்க பாவிச்சோம் என்றால் எங்களுடையிலையும் உண்மையில போஸ்ட் கார்ட்ஸ் நேற்று நடந்திருக்கின்ற அந்த
டைரக்டர் வாரன்னு சொன்னார். நேற்று மந்திரி நான் சொல்லியிருப்பேன் எவ்வளவு பெர்சன்டேஜ் போஸ்ட் ஹார்வெஸ்ட், அதாவது ஒரு ஹார்வெஸ்ட் பண்ணின பிறகு வார அழிவு, தேவையில்லாத அழிவு எவ்வளவு நடக்கட்டு பார்த்திருப்பீங்க. இது நோமலா எங்களுடைய எவ்வளவு இந்த நாட்டில் பாவிக்கிற விட தேவையில்லாத ஒரு சார்ட் ஸ்பீச்சுக்கு ரைட். இப்ப நான் இதுல நோமலாக ஒரு நெல் மணி எடுக்கிறேன். நெல்லை நான் 3 விதமா பார்க்க போறோம். நெல்லின் உமி, நெல்லுக்கு உள்ளுக்கு இருக்கிற தானியம், அடுத்தது இந்த அதாவது வைக்கோல். நான் இப்ப நெல்லை பற்றி தான், நெல்லின் அரிசியை பற்றி பாவிக்கிறேன். விற்கிறதுல என்னென்ன நோமலாக முதல் இதுக்கு முன்னம் எனக்கு முதல் சொன்ன டாக்டர் சொல்லியிருந்தார் எத்தனையோ மெத்தட், அது இந்தியாவில் செய்கிற மெத்தட் எல்லாம் சொல்லியிருந்தார். கிட்டத்தட்ட அதில் அரைவாசிக்கு மேலேயாவது இலங்கைக்கு பாவிக்கக்கூடியதாக இருக்கலாம். ஆனால் நாங்கள் அதை பாவிக்கிறோமோ இல்லையோ தெரியாது. ஆனால் இன்றைக்கு வெவ்வேறு விதமான வெளியே பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான ப்ராடக்ட் வந்து கொண்டு இருக்குது. இதில் முக்கியமான 2-3 ப்ராடக்ட் தான் நான் எங்களால் கைவிடப்பட்ட மெத்தடை சொல்லுகிறேன். இன்றைக்கு தாய்லாண்டில் போனீங்கன்னா முதலாவது பெர்மனன்ட் ரைஸ் என்ற ஒரு ரைஸ் பண்ணி வைப்பாங்க, வாழையில கட்டி. அந்த பெர்மனன்ட் ரைஸ் என்ற என்ன என்று சொன்னால் அந்த காலத்துல நாங்கள் காலமே குடிச்ச பழங்கஞ்சி, இதுதான் பெர்மனன்ட் ரைஸ். அதை நாங்கள் தண்ணியா குடிச்சோம், நீர் ஆராகம் என்று சொல்லி கொடுத்தோம். வயலுக்கு போயிட்டு வேலை செய்ய ஈவன் சத்தியமா சொல்றேன், நான் இங்கே இல்லை, சனியார் நான் யாழ்ப்பாணம், மற்ற 5 நாளும் பழம்பு, 5 நாளும் திங்கட்கிழமை செய்ய மாட்டேன். செவ்வாய் வியாழன் வெள்ளி நிச்சயமா நான் காலமா சாப்பாடு எனக்கு அதுதான் நான் செய்து வைக்கிறேன். நான் தனியாக தான் நானே என்னுடைய செய்கிறேன், சரியாக செய்கிறேன். முதல் நாள் போட்ட சொத்துல கொஞ்சம் வச்சு பச்சை தண்ணியெல்லாம் உறவுறேன். இது இருக்கு மோர் மிளகாய் வெட்டி போட்டு போடுவேன், தயிர் இருக்கு போட்டு ஊறுகாய் போடுவேன், வெங்காயம் மிளகாய் போட்டு தக்காளி பழத்தை போட்டு ப்ரெஷ் பண்ணி போட்டு 10 அடிச்சுட்டு போயிடுவேன். உண்மையிலே எனக்கு என் அப்பாவுக்கு டயபெட்டிக் சிவியராக இருந்தால் போனவர், ஆனால் நான் அப் டு டவுன் நான் ஹெல்த்தியாக இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, வெவ்வேறு விதமும் நான் செய்து கொண்டிருக்கேன் ஹெல்த்தியானது. இது ஏன் நான் சொல்ல பாருங்கள், நாங்கள் எது எதை விட்டமோ அதுதான் எங்களை வந்து பட்டி பிடிக்கிறது. சின்ன உதாரணம், பல்மைரா, அதாவது பனைந்த உற்பத்தி பொருட்கள். ஒரு காலத்தில் எங்களை ஆண்டது கற்பகந்தர்வு என்று சொன்னோம். இன்றைக்கு அந்த கற்பகந்தர்வை விட்டு இன்றைக்கு என்ன செய்யணும், திருப்பி வந்து வெளிநாட்டில் வந்து என்ன செய்யணும், அது ஒடியமா இருக்கா, ஒடியல் குட்டி இருக்கா, நாட்டு இருக்கா, எல்லாம் பறை கொண்டு போறோம். எங்கிருந்து போறோம், திருப்பி வாரதுல வந்துட்டு அது எங்களுக்கு தேவைப்படுது. அந்த டேஸ்ட் எங்களோட ஜீன்ல இருக்குது. நாங்க அந்த மாடர்ன் ஃபுட் இருந்தாலும் அந்த ஜீன்ஸ் எங்களை இழுக்குது. உண்மை அதுதான். எங்க விளங்குதோ தெரியாது. உங்களுக்கு பாரம்பரியம் என்று சொல்லுகிறோம். இந்த அந்த டீல நாங்கள் ஐயர் வந்திருக்கேங்க 7 சந்ததிக்கு சொல்லுகிறோம். 7 சந்ததி பாரம்பரியம் என்று சொல்லுகிறோம். 7 சந்ததியில உள்ள ஜீன் எங்கள்கிட்ட இருக்கும். அந்த ஜீன் எப்ப அருட்டேட் படுதுன்னு சொல்றதோ அந்த நேரம் தான் எங்களுக்கு அந்த என்ன சொல்றது ஒரு எண்ணம் பெறும். இது தேவை என்ற எண்ணம் பெறும். நீங்கள் என்ன சொல்றது, சிலர் பார்த்தீங்கன்னா தெரியும், சில இடங்களில் போனோன்னே ஒரு மெமரி பெறும். இந்த இடத்தை நான் இப்படி இருந்தாங்க, அது எப்படி வந்தது எங்களுக்கு தெரியாது. அது உண்மையிலே எங்களோட ஜீன், அதாவது எங்களோட பரம்பரையில் இருக்குது. அந்த இடத்தை போனோன்னா இரிட்டேட் தட்டப்படுது. அதே போலதான் பல்மைரா ப்ராடக்ட். ஒரு காலம் நாங்கள் என்னென்னத்தை விட்டமோ அதை அனைத்தும் இப்போது திருப்பி வர வாங்கிட்டு. இந்த அண்டாரத்தை கங்கால போய் பாருங்க, இலைக்கஞ்சி, பழங்கஞ்சி, இதெல்லாம் காலமே ஒரு நீங்க நம்ப மாட்டீங்க. அவன் 7 மணிக்கு வாரான், 9 மணிக்கு போறான், கிட்டத்தட்ட 10,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறான். இலைக்கஞ்சி விற்கிறதுல 8 மணி நேரம் 7 மணி நேரம் 9 மணிக்கு இடையில 10,000 ரூபா ப்ராஃபிட் எடுக்கிறான். நம்புறீங்களோ தெரியாது. அவன் இலைக்கஞ்சி மட்டும் இல்ல, அதோட 5 வகையான கஞ்சி வைக்கிறான். ஒன்று பால் கஞ்சி வைக்கிறான், இலைக்கஞ்சி வச்சிருக்கான், இந்த பழச்சோறு கிடக்கிறது, அதை விட அந்த இனிப்போடு பாயாசம் வச்சிருக்கான். யோசிச்சு பாருங்க, எவ்வளவு நாங்கள் விட்டோமோ அவ்வளவு அங்க பாவிக்கப்படுது. இந்த அண்டவத்துக்கு அங்கால போய் பாருங்க, தெருக்கரையில காலங்கள் எவ்வளவு செய்யறாங்க. நாங்கள் அவ்வளத்தை விட்டோம். ஆனால் அது இந்த பொட்டன்ஷியல் இனிஷியேட் பண்ணது நாங்கள். அந்த முதல் சொன்ன மாதிரி அந்த பழங்கஞ்சியில உள்ள இவன் உண்மையில டீயை காலையில குடிக்கிறான். அந்த சார் சொன்னார், மில்க் ப்ராடக்ட் குடிச்ச மாட்டா எனர்ஜி வரும். ஏன், தேயிலையில் உள்ள தேயிலையில் உள்ள தனி, மில்க்ல உள்ள புரதம், சீனியோட புரோட்டீன், கார்போஹைட்ரேட், இந்த மூணும் சேர்ந்து ஒரு ப்ராடக்ட் உருவாக்கும். அதுதான் எங்களுக்கு வாசனையா வருது. அந்த ப்ராடக்ட் சாப்பிட்ட உடனே என்ன செய்ய மாட்டாங்க, இன்ஸ்டன்டா குளுக்கோஸ் மாதிரி என்ன செய்யுது, பிளட்ல போய் சேருது. சேர்ந்த உடனே எங்களுக்கு என்ன செய்ய போகுது, ஒரு புத்துணர்ச்சியை கொண்டு வருது. அதே போலதான் நாங்கள் குடிக்கிற பழங்கஞ்சியில தண்ணி, அந்த புரதம், அதாவது தயிர் சேர்க்கிறீங்க. எங்களோட நோபல், அதாவது பெர்மனன்ட் ரைஸ்ல உள்ள கார்போஹைட்ரேட் ரெடி டு அப்சார்ப். அத போல மினரல் போன்ற வெங்காயம், மிளகாய், அதுகள் உடனே உங்களுக்கு தனியான ஒரு எனர்ஜி வருது. இதை ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க, தயவு செய்து உங்க பிள்ளைகளுக்கு ஒரு டேஸ்ட் பண்ணி பாருங்க. இதை பிசினஸா கூட செய்யலாம்.
நிச்சயமா ஒரு பள்ளிக்கூட பக்கத்துல அல்லது ஒரு இன்ஸ்டிடியூஷன் பக்கத்துல செய்து பாருங்க. சும்மா ஒரு 5000 ரூபாய் ஒரு நாளைக்கு 3 ஹவர்ஸ்ல வரும். ஒரு ஃபேமிலி மாதிரி காலையில செய்தா மத்தியானம் 2 மணிக்கு 10 மணிக்கு முடிச்சு அடுத்தது போகலாம். நார்மலா நாங்கள் எடுக்கிற எங்கட வளமையான சைக்கிளுக்குரிய தான் போட்டிருக்கிறோம். இதைத்தான் நாங்கள் வளமையா பாவிக்கிறோம். இதை விட்டு நாங்கள் அடுத்தது நோமலாக இலங்கையிலே இப்படியான பலகாரங்களுக்கு நாங்கள் ரைஸ் செய்கிறோம். அதாவது லட்டு, முறுக்கு, வடை இதுகளுக்கு பாவிக்கிறோம். இதை விட பேக் பண்ணி ரைஸ் உருவாக்கப்பட்டு எங்கிட்ட ரெடி. இந்த ரைஸை பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் நான் கிட்டத்தட்ட 9 வருஷம் யூனிவர்சிட்டி முடிச்சு அங்கேயே ஒர்க் படிக்கிறது ஆப்ஷன்லாம் இருந்து அங்கே ஃபேமஸாக ரைஸ்னா பேக்கெட்ல வேணும். உண்மையில வெள்ள கூட விரும்பும். போய் வாங்கி கறி இருந்தால் ஒரு கறி இருந்தால் அதை கொட்டிட்டு அதே மைக்ரோவேவுக்கு அப்படியே வைப்பாங்க. அப்படியே பூத்து வரும். அதை அப்படியே கொட்டி போட்டு ரைஸை போட்டு சாப்பிட போறாங்க. அதை யார் ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா வேற ஒரு கம்பெனி இங்கே போறது. எங்களால் செய்ய முடியலையே, எங்களுக்கு இல்லாத. நாங்கள் என்ன செய்யறோம், ரோ அரிசி அப்படியே வித்துட்டு தான் இருக்கிறோம். ரோ மில்கை அப்படியே கொடுத்துட்டு இருக்கிறோம். வெஜிடபிள் அப்படியே தள்ளிட்டு இருக்கிறோம். பனானாவை அப்படியே தள்ளி. இன்றைக்கு எங்கள்ட பனானா கழிச்சுன்னா ஒரு நாளைக்கு சவுதிக்கு போற பனானா எங்கள்கிட்ட எவ்வளவு 1 லட்சம் கிலோ பனானா போகுது ஒரு நாளைக்கு. அது பெரிய ஒரு ஜிடிபியை கொண்டிருக்குது. அது இலங்கையில் எங்க போகுது? இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் கதலை வாழைப்பழத்தின் விலை என்ன? 240 ரூபா. இரத வாழைப்பழம் 180 ரூபா. அங்க கட்டத்தில் தெரியுது. ஏன் எல்லாத்துக்குமே கோயில் இல்ல இனி மரியாதை. ஏனென்றா எங்களுக்கு இங்கே இருந்து சவுதிக்கு போகுது வாழைப்பழம். இப்ப எங்க இருந்து போகுது? யாழ்ப்பாணத்துல இருந்து. திருநெல்வேலி மெயின் சென்டராக ஏற்படுத்தப்படுது. நாங்க என்ன செய்யணும், ரூபாயே அனுப்புறோம். அது ஒரு வேல்யூ அடிஷன் ஆக்க வேண்டாம். அதாவது பெறுமதி சார் ப்ராடக்டாக மாத்திரமா இருந்தால் வாழை தோல் செய்யலாம். சரி, வாழைப்பழத்தை தானே இட்டுங்க. வாழை இலை இருக்குது, தண்டு இருக்குது, நேர் இருக்குது, கிழங்கு இருக்குது, நடுத்தண்டு இருக்குது. எவ்வளவு செய்யலாம். வாழை தண்டில வர அவிச்சு வர டீன் அது என்ன தெரியுமா வெளியில அதுல வர டேனிங் உண்மையில எல்லாம் தெரியும். செவ்வாழை வீட்டுக்கு நல்ல எல்லாம் அவங்க பழமொழி இருக்கு. என்னத்துக்கு? அதுல பொட்டன்ஷியல் டேனிங் இருக்கு. அந்த டேனிங் என்ன செய்யுது? நாங்க சாப்பிட வர கல்லீரல் எங்களுக்கு கிட்னி ஸ்டோனை தண்டவாளை கிடைக்கும். அது அதை விட அந்த டேனிங் மின்னலை உறிஞ்சும். அதான் செவ்வாழையில உள்ள மின்னல் தங்கம் பெருமைன்னு சொல்றது. காரணம் டேனிங் அமௌண்ட் கூட. அதால என்ன செய்யணும், முன்னுக்கு வையாத மின்னல் விடும். எங்கட சிலம் சொன்னதையே நம்பிக்கொண்டிருக்கிறது தவிர அது ஏன் இதுக்கு காரணம் அறியறதே இல்லை. இதுதான் நடந்து கொண்டிருக்கு. இதே போலதான் ரைஸ்ல என்ன செய்யறோம், நாங்கள் எங்களுக்குரிய ரைஸ் இந்தியாவில் சில ரைஸ் இருக்கு, மரம் இருக்குது. கிட்டத்தட்ட more than 6 feet 6 அடிக்கு மேற்பட்ட நெல் இருக்கு தெரியுமா உங்களுக்கு? அந்த நெல்லை விற்கிறத விட தண்டியிலிருந்து வர நேரத்தை பெறுமதி தான் மிக அதிகம். அதெல்லாம் இலங்கையிலிருந்து போறப்பட்ட இனங்கள் நாங்கள் விட்டுட்டோம். ஈவன் மொட்டக்கரப்பண்ட உயர்த்த பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 அடி உயரம். இப்ப எங்கேயாவது மொட்டக்கரப்பன் செய்வதா இல்லை. ஆட்டக்கார நோய் வந்தா அடுத்தது போயிடும். அதே போல நாங்க செய்து கொடுக்கிறோமே தவிர எங்களோட ரெடிஷனல் எல்லாத்தையும் விட்டுட்டோம். இதுதான் நம்ம என்ன சொல்லப்படுது பெர்மனன்ட் ரைஸ் சொல்றோம். இதே ஸ்பெஷல் இதெல்லாம் நிக்கிறோம். நாங்க தண்ணியாக இல்ல, ரைஸ் ஒரு பொட்டன்ஷியலா மாத்தி ஒரு திக்னஸ் ஆகி இதுக்குள்ள கொஞ்சம் தயிரும் வெங்காயம் மிளகாயும் போடப்பட்டு உண்மையிலே காலையில போய் ஹோட்டல்ல தான் முதலாவது சாப்பிட ஸ்டார்டர் இதுதான். இந்தோனேஷியாவில இருந்து தான் ஸ்டார்டர் அங்க செய்து விற்கிறாங்க உடனே. இப்ப ஆனா எங்க நாட்டுல அது என்னன்னு பெர்மனன்ட் ரைஸ் என்னட்டு அது பலதான அரிசியை சாப்பிடுறது எப்படி இத்தளவுக்கு வந்துட்டோம். இதை செய்துட்டு ஒரு கால் மைக்ரோவேவ் வச்சு விட்டா அது எல்லாம் முடிஞ்சிடும். அதை சாப்பிட்டு இருக்காங்க. அடுத்தது நாங்கள் செய்கிற அவல் இந்த நோபல் வகை. அது கடவுளை இப்ப சரஸ்வதி பூஜையில் எல்லாம் ஞாபகம் இருக்கும். இது ஒரு ரைஸின் வேல்யூ அடிஷனா இருக்குது. வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி செய்கிறோம், வேறு நாடுகளை இப்ப நாங்கள் உண்மையில் நாங்கள் நினைக்கிறோம் ஏற்றுமதி செய்கிறோம். இலங்கையில பாருங்க இந்த முருங்காய் இருக்குது. முருங்கை விலை இலங்கையில என்ன மாதிரி ப்ராடக்ட் செய்யலாம். ஆனால் இந்தியா என்ன செய்யுது, மொத்த முருங்கை 60% கண்ட்ரோல் எது வச்சிருக்கு? இந்தியா மட்டும்தான். முருங்காய் இல்லை என்ன அது ப்ராடக்ட் அவ்வளவு. உண்மையில முருங்காயை எப்படி நடுவோம் சொல்றோம்னா முருங்காயை போல 34 புரோட்டீன் அந்த இலையில மட்டும்தான் இருக்கு. கற்பகன்னு சொன்ன மாதிரி இலங்கை தீ முருங்கையில உள்ள பொட்டன்ஷியல் போல ஒன்றும் இல்லை. அந்த பிசின் கூட இல்லை. பிசின் உண்மையில நார்மல் பயோகிராஃபி ஈக்குவலான சாமான் யாருக்கா தெரியுமா? இந்த பிசின் எங்கட கம் முருங்காய் கம் பயோகிராஃபி ஈக்குவலான சாமான் யாராவது தெரியுமா? எங்களுக்கு எல்லாம் தெரியாம போயிடுது. எனக்கு யூஸ் பண்ணலாம் பயோகிராஃபி ஈக்குவலானது. வட்டி போட்டு எடுத்தீங்கன்னா பாவிக்கலாம். அதை விட அந்த அதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் அளவு எவ்வளவு பெருமதியான ஆன்டி ஆக்சிடென்ட். உண்மையில சகல பிளான்ட் விட ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த கிரீம் மேக் பண்ணி வர மோதுக்கு போறோம். அதாவது நாங்கள் ஏஜிங் வராமல், அதாவது வயது போற தன்மை வராமல் பாதிக்கிறது முழு பவுடர் என்னத்துல இருக்கும், முறைக்கால இருக்கும்.
முருங்கல் ஆன்டிஆக்சிடென்ட் அளவு மிக அதிகம். அதே போல சில வெரைட்டி ஆஃப் ரைஸ் அதே கண்டிஷன் இருக்கு, என்னால பாதிக்கிறதே இல்லை. இது ரெண்டு வகை. இப்ப உண்மையில நாங்கள் இதுல போட கிளியரா எல்லாம் இந்த படம் கிட்டத்தட்ட பொரி அரிசி என்று சொல்லுவோம். பொரி அரிசி செய்யறது ஒரு வகை, மற்றது இன்னொரு வகை இருக்குது. படத்தை காட்டுகிறேன். இதுதான் பொரி அரிசி எடுத்துக்கிறோம். பொரி அரிசி குக் பண்ணி போட்டு ஃப்ரை பண்ணுகிறோம். மற்றது நார்மலா எங்களுடைய ஸ்பிரிச்சுவலுக்கு பாவிக்கிற ஐயர்தான் பாவிக்கிறது இன்னொரு வகை. அது நேரடியாக அரிசியை போட்டு எடுக்கலாம். ஆனா உண்மையிலே இதெல்லாம் ஒரு காலத்துல வயது போனவர்கள் பாதிக்கப்பட்டது, சிறுவர்களுக்கு காட்சி கொடுக்கப்பட்டது. இப்ப எல்லாமே விடுபட்டு உடனே இன்ஸ்டன்ட் ஃபுட்டாக பாவிச்சுட்டு இருக்கிறோம். ஒரு காலத்தில் நாங்கள் பாவிச்ச வேல்யூ அடிஷன் உள்ள ப்ராடக்ட்கள்ல இது முக்கியமான ரெண்டு அரிசி. ஒன்று பொரி அரிசியும் அவித்த பிறகு வார பொரி அரிசி. அவித்த பிறகு வார பொரி அரிசி நாங்கள் பாவிச்சிருக்கோம் நிறைய காலத்துல. இதுல நான் ரெண்டு போட்டிருக்கேன்னு சொன்னா, ஒன்று ஸ்டாண்டர்ட் ரைஸ் ஃப்ளாவுக்கும் வீட் ஃப்ளாவுக்கும் உள்ள வித்தியாசம், அதாவது கோதுமை மாவுக்கும் அரிசி மாவுக்கும் உள்ள வித்தியாசம். ஆனா இதுல நாங்க பார்க்க வேண்டியது டோட்டல் குளுட்டன். அந்த என்சைம் அதுல 26% இருக்குது, ரைஸ்ல இல்லை. அதால தான் என்ன செய்யுது, வீட் ஃப்ளா என்ன செய்யுதுன்னு சொன்னால் அமர்த்தியோ ரொட்டியோ இதோடு மேக் பண்ணக்கூடியதா இருக்கு. ஆனால் உண்மையில ரைஸ் ஃப்ளாவே அது இல்லை. ஆனா சிலருக்கு அந்த புரோட்டீன் என்ன செய்யும்னு சொன்னா ஒரு அலர்ஜி ஆகும். அப்படியான ஆட்களுக்கு ரைஸ் ஃப்ளா மட்டும்தான் பாவிக்கலாம். நாங்கள் வீட் ஃப்ளாவோட அரிசி மாவை சேர்த்து ஒரு பான் செய்யணும் என்றால் 10%, 8 to 10% உள்ள அளவுக்கும் அதை மாற்றிக்கொண்டு செய்யலாம். அதுதான் அரிசி மாவு அந்த பான் செய்யப்படுது. இப்ப இதுதான் அப்படியாமா உண்மையில அந்த இன்கோபரேட் பண்ணி செய்யக்குள்ள பிரவுன் ரைஸோட சேர்ந்து அரிசி செய்யப்படுது. இதெல்லாம் உண்மையில வெளியில போனீங்கன்னு சொன்னா நார்மல் பானை விட 3 மடங்கு விலை கூட. நம்ம வீட்டுல அதை இருந்தேன் வீட் ஃப்ளா மட்டுமே அந்த ரைஸ் ஃப்ளா கலந்து வரோம் பான் நார்மல் பானை விட 3 மடங்கு விலை கூட. எங்களுக்கு அந்த பொட்டன்ஷியல் டயபெட்டிக் உண்மையிலே